takati, kuliki takata, kuliki takati, kuliki takata. Salakatiki takatiki, salakatiki takatiki, salakatiki. Ha! Orra தம்பி பிரேக். Hello Mia. Wow. Hello Mia. வாரே வா. நெஞ்சோரமா ஆஹா. நீயா நீயா. சூப்பர். பரவாயில்லையே, உனக்கு பாடும்போது பொண்ணு குரல் வந்துருது. சூர்யா சாருக்கு ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட். 7ஆம் அறிவு படம் எடுத்தீங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. காப்பான் படம் எடுத்தீங்க, அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த 90 கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா பாவம் அந்த பயல்களும் கல்யாணம் மட்டும் நல்லா இருப்பாங்க. பக்கத்து வீடு அம்மா எதுக்கிட்ட உன்னை வஞ்சிட்டு போறாங்க? நேத்து அவங்க வீட்ல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன், இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இன்னைக்கு வந்து வைறாங்க? இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமாறு கேட்டாங்க, நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், அதுக்கு போய் வைறாங்கங்க. अबे देख इसका पैंट फट गया। अंधा कहीं का। कुड़ियों का है जमाना, कुड़ियों का है जमाना. சட்ட கையறா. என் லவ் பிரிச்சிட்டலடா. ஆமாண்டா. தேங்க்ஸ். வாடா. Follow me. டேய், என்ன ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு. வாடா. இப்ப போறோம், அந்த சாராய அடுப்பை நொறுக்குறோம், அத காய்ச்சறவங்க இடுப்பை நொறுக்குறோம். வாங்க. लॉकडाउन अकेले जाता है, सिर्फ वायु संचार इरिगेट. மச்சான், இவன் என்னடா நம்மள கண்டுக்காம போறான்? அதானே. டேய் இங்க வாடா. நீ என்ன எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற? கையெடு. யார் நீங்க? ஐயோ, இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாரும் மறந்துட்டு இருக்கான்டா. ஐயோ மச்சான், நம்மள எப்படி அவனுக்கு ஞாபகப்படுத்துறது? குறாது மச்சான், இப்ப தெரியுதா? மச்சான் அத்தீஷ். ஏய் நான் சாய்டா. ஹலோ அம்மா. ஏதோ ஒரு பொண்ணு உன்னை கூப்பிட்டு போறப்பா. என்னது பொண்ணா? பொண்ணுமா அது? ஏய் போய் சொல்லாத. அட சத்தியமா நம்ப முடியலையப்பா. அது ஒண்ணும் இல்ல, 4-5 நாளா பியூட்டி பார்லர் திறக்கலையா, ஆளு மேக்கப்பே போடுறது இல்ல. அதான் உனக்கே தெரியல. இதுல காம்பினா தெரியுமா, போன் கூட பண்ண முடியாது, ஃபேஸ் ரெகனைஸ் ஆகல, இறுதி வருவாங்க. ஏய் சிரிக்காத, கடுப்பேறுது. அனதில் பேய் வர, அன்பில் குட்டி தாய் வர, அண்ணங்கா சாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர. நான் கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிக்குவேன். இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அவனை கட்டி கொடுக்கறதா இல்ல. எந்த ஜென்மத்திலயும் அவரை தவிர வேற யாரையும் நான் கட்டதா இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததாவே நான் நினைக்கிறதா இல்ல. நானும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்ததாவே நினைக்கிறதா இல்ல. உன் அண்ணன் பிடிவாதக்காரன், அத நீ மறந்துடாத. உன் தங்கச்சி பிடிவாதக்காரி, அதை நீயும் மறந்துடாத. என் வார்த்தை மீறி போவாத, போனா என் வாசலை இனி மிதிக்காத. என் வாழ்க்கையை கெடுக்காத, வாசல் தாண்டி போனா அதை தடுக்காத.
பாரு. உன்னை நான் தடுக்கிறதா இல்ல, ஆனா உனக்கு எனக்கு செத்தா வாழ்ந்தா இல்ல. அத பத்தி பிரியங்கா எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா இருக்கு. ஏன்டி போன் பண்ண எடுக்க மாட்டேன்ற? நீ ஏன்டி அழற? தெரியல, நீ எனக்கு உன்னை பார்த்து அழுகியா வருது. அல்லாத அத நம்ம பார்த்துட்டோம்ல. டேய் மச்சான், டேய் ஏய் ஒரு நிமிஷம் அங்கே இல்ல, கிட்ட வராதடா. ஹலோ டாக்டர், உங்க ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு போன கொரோனா பேஷண்ட் இங்க தான் இருக்கான். சீக்கிரமா வந்தா கையும் காலமா புடிச்சிடலாம். டேய் நான் சும்மா தான் இருமுனா. போய் சொல்லாதடா, அங்கே நில்லு. உன்னை கூட்டிட்டு போ, ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க அத பாத்தீங்களா? எங்க அது? அது எங்க காணோம்? இப்ப அது எங்க இருக்கு? மரத்துக்கு பின்னாடியா? அது அங்க இருக்கு. குள்ளநரிய தடுக்க நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். குள்ளநரி கிட்ட நீ ஏமாத்த கூடாதுன்னு சொல்லணும். எங்க கூட வாங்க. குள்ளநரி ஏமாத்த கூடாது. குள்ளநரி ஏமாத்த கூடாது. குள்ளநரி ஏமாத்த கூடாது. நான் ஏமாத்துறேன். டேய், அவன் ஊருக்குள்ள வெட்டுக்கிளிய பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா அம்புட்டு ஜாலியா தெரியுங்க? டேய், வெட்டுக்கிளி எல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு நாங்கன்னா வடக்கன்ஸா, பிஆர் தமிழன்ஸ்டா. கண்ணுக்கு தெரியாத வியாதியவே அனுசரிச்சு வாழுங்க. ஏரியாக்குள்ள கொல்ல போய் சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஆளியோட கட்டி குடும்பம் நடத்தி போலாம்னு தெரியும்ல. இதனா சுண்டலிய வெட்டுக்கிளி அப்படியே புடிச்சு சமைச்சு முருகலா பொறிச்சு சரக்குக்கு சைடிச்சா சாப்பிட்டு போயிருவான். மூத்த குடியில பிறந்தவங்க, முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க, சின்ன வயசுலயே அதெல்லாம் புடிச்சு காலை உடைச்சு கத்தி கதற விட்டுவீங்க. டவுட்டா இருந்தா ஏரியாக்குள்ள கேட்டு கிளியர் பண்ணிக்க. இந்த பக்கமெல்லாம் வரவேணான்னு சொல்லிரு, கோப்பையில அடிச்சு கொண்டு விடுவான். கப்பித்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்க. வீட்டு பக்கம் போட மழை வர்ற மாதிரி இருக்கு, மண்டையில மரம் முளைச்சிட போகுது. அஞ்சே குடிச்சுட்டு தூங்குவாங்க. அட்வைஸ் போட்டுக்கிட்டேன். போடு. என்னப்பா நம்ம நாடு எங்கப்பா போகுது? ஒரே சிக்கமாகுது. ஏதோ வெட்டுக்கிளிலாம் வருதாமே. பாருங்க, வெட்டுக்கிளிலாம் வந்து கொசு பாட்டுக்குது. டப்பால் டிப்புன்னு பட்டுன்னு வச்சா போட்டுன்னு போயிடும். ஒரே சூர்யா படம் பார்த்து ஒரே பிரச்சனையா வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஏழாமரி படம் பார்த்துட்டு இப்ப வந்து ஒரே கொரோனா பரப்பிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காப்பான் படத்தை பார்த்துட்டு வெட்டுக்கிளி பரவிடுது. அது என்ன படம் இருக்குது? எஞ்சிக்க அவ்வளவுதான், எஞ்சிக்கவும் முடியாது நம்மளால. பாருங்க சூர்யா சார், உங்க படத்தை பார்த்துட்டு ஒரு பிரச்சனையா வந்துருக்குது இந்த உலகத்துல. முதல்ல காப்பிரைட்ஸ் வாங்க அதுக்கு. அப்புறம் அந்த மிருதன் படம் பார்த்துட்டு ஜாம்பி கிபி என்ன வர வச்சிட போறீங்க? ஆல்ரெடி எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, சைக்கோ மாதிரி நம்ம ஊர்ல. இல்ல வர ஆள் வர ஏற்கனவே நார்மலாவே ஜாம்பி மாதிரி தான் இருப்பான்னு இல்ல வர ஆகிடாதீங்க தயவுசெய்து. இந்தியாவுக்கும் சைனாக்கும் நான் வித்தியாசம். நம்ம இந்தியால காஃபி குடிச்சிருக்கும் போது உள்ள கற்பூச்சி வந்துச்சுன்னா, ஐயோ கற்பூச்சி மம்மி எனக்கு இந்த காஃபி வேண்டாம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதே சைனால காஃபி குடிச்சிருக்கும் போது கற்பூச்சி வந்துச்சு வச்சுக்க, ஏய் காக்ரோச் காஃபி ஐ லவ் இட். பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பல் முடிக்கிச்சு. என்ன பாரு, என்னடா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. என்னமா பண்ணிருக்கிற காலங்காத்தால? சாப்பாடு செய்யா. அதுக்கே நான் இந்த சின்ன கொண்டால போட்டு செஞ்சு நிக்கிறேன். நமக்கு பத்தமா இதுல? அது உனக்கு மட்டும் தான், எங்களுக்கு தான் இல்ல. எங்களுக்கு தனியா செய்யறேன். ஓ, உங்களுக்கு தனியா செஞ்சுக்கிறீங்களா? சரி. இத செஞ்சு எனக்கு மட்டும் எடுத்து வைக்கிறேன். இதுல கொஞ்சம் குறைஞ்சது வச்சுக்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன்.